கிட்டத்தட்ட 7 நாளைக்கிட்ட வீடியோ போடல. இப்படி ஒரு பிஸ்னஸ் செய்யுங்க. கிரி அல்வா சாம்பிள் தானே அது. இது வந்து பழைய விகாரம் உண்டு. குடிக்கிறதுக்கெல்லாம் காசு எடுக்கும். இங்கே பாருங்க, ஆரம்பத்திலே வாய்க்கால வந்து தண்ணி வர்ற மாதிரி செம்பரமெல்லாம் கோல் வைக்கிறாங்க. வீடியோ அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இலங்கையில் இருக்கிற வவுனியா மாவட்டத்தில் நிற்கிறேன். குறிப்பாக இன்றைக்கு இங்கேருந்து எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அனுராதபுரம் மாவட்டத்துக்குரிய ஃபாரஸ்ட் ராக் கார்டன் ஒரு நான் நிற்கிறேன். அது 5 ஸ்டார் ஹோட்டல் தான். ஆனால் பழமையான விஷயங்கள், பழமையான கட்டட பாணிகளை கொண்டு ஒரு ஹோட்டல் உண்டு. அந்த ஹோட்டலுக்குள்ள எங்களை போக முடியணுமா இல்லையான்றதுலாம் தெரியல. ஆனால் போகலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அது வந்து அனுராதபுரத்துலேருந்து புத்தளம் போகிற ரோட்டில் தான் இருக்குது. நாங்கள் கிட்டத்தட்ட வவுனியாவிலேருந்து வெளிக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 16 கிலோமீட்டர் வந்து இந்த இடத்துல நிற்கிறோம். சொப்பன சுந்தரியில் தான் போகிறோம் அந்த இடத்துக்கு. சரி, காரில் போனால் ஓரளவு கெத்தாக விடுவாங்களா அப்படின்ற ஒரு இதால் தான் போகிறோம். பாப்போம் என்ன நடக்க போகுதுண்டு. அதோட இதுலேருந்து பார்த்திங்கன்னா 54 கிலோமீட்டர் தான் நாங்கள் அந்த ஹோட்டலுக்கு போகணும். ஒரு கிட்ட இருக்கிற ஹோட்டல் நீங்கள் யாராவது பிளான் பண்ணிங்கன்னா அப்படியான ஒரு ஹோட்டலில் நீங்கள் தங்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதோடு வந்து பார்த்திங்கன்னா நான் கிட்டத்தட்ட 7 நாளைக்கிட்ட வீடியோ போடல. உண்மையான காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில வேலைகள் இருந்தது. அதால் தான் இனி காலப்போக்கில் வீடியோக்கள் வரும். அதோட வந்து நான் பிளான் பண்ணது ஒரு நல்ல ட்ரிப் சீரிஸ் போய் உங்களுக்கு வீடியோ போடணும் அப்படின்னு தான் பார்த்தேன்னா நான் அதுக்கான சந்தர்ப்பம் எல்லாம் ஒன்று கூட இல்லை. ஆனால் இது காலப்போக்கில் கட்டாயம் நடக்கும் அப்படின்றத நான் நம்பிக்கொள்கிறேன். பாப்பம். சொப்பன சுந்தரி பிரதமரில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஓடுது. எல்லா விஷயமே நல்லா இருக்குது. சொப்பன சுந்தரியை விற்கிற ஒரு ஐடியாவும் இருக்குது. அப்படின்னா ஒரு 8 லட்சம் அதை தாண்டி தான் செலவழிச்சிருக்கேன். ஆனால் இப்போ வரைக்கும் இதை எடுத்துகிட்டு ஏதாவது டிங்கரிங் மட்டும் தான் செய்ய வேண்டியிருக்கு. மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லிக்கொள்கிறேன். பாப்பம். இதிலேருந்து இப்போ எங்களோட பயணத்தை ஆரம்பிப்போம். வெளிக்கிட்டோம். அதோட வந்து பார்த்திங்கன்னா காருக்கு எதுவுமே மாடிஃபை பண்ணல. அதை இருந்த வார்டிலே ஓடுது. அதோட வந்து பிரேக் சிஸ்டம் அப்டேட் பண்ணியிருக்கிறோம். மற்றது மணிக்கூடு பூட்டியிருக்கிறோம். இதில் பாருங்க இப்படி சின்ன இதெல்லாம் சும்மா 650 ரூபா எல்லாமே சின்ன இதுகள். மற்ற இதையும் ஓகே ஓரளவுக்கு 2 நாள் வாசனையாக இருந்தது. அதுக்கு பிறகு இது இந்த வாசனையை காணலை. ஏசி வாங்கினோம்னா கொஞ்சம் கூடுதலாக நிற்கிறது சந்தர்ப்பம் இருக்குது. அதோட வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போ வந்து கொண்டிருந்தோம். இதில் நாங்கள் இன்ட்ரோ எடுக்கிறதுக்கு முன்னுக்கு 2 பஸ் ரேஸ் கிளம்பிட்டு வந்தோம். நல்ல வேலை இவர் வந்து ஒரு இடத்துல சைட் பண்ணி நிப்பாட்டிட்டார். அவங்க அங்கே வர்றவே பார்த்துட்டு அப்படி இருந்தும் பக்கத்தால் வந்து போனாங்க. இந்த பஸ்காரங்கள் வந்து ஒரு சிலர் வந்து வாழ்க்கையில் திருந்துறது சந்தர்ப்பமே இல்லை. என்ன பொறுத்தவரை ஒரு பொனட் இருக்கிற இதாக வச்சு அடித்து கொடுத்து விட்டால் தான் கொஞ்சமாவது ஓடுறதை குறைப்பாங்க. இல்லாட்டிக்கு சந்தர்ப்பமே இல்லை. ஒரு தாண்டா போட்டி இதுக்கு அவ்வளோ பேர் என்னட்டு தான் 50 பேர் அதில் 50-100 பேர் நம்பி இருந்து போகிறாங்களே எனக்கு என்ன தெரியல. நீங்கள் இருந்து போவீங்களா? வாங்கி நடந்து வரேன்டா. நான் கடைசி வரைக்கும் லாங் ட்ரிப்பெல்லாம் போகிறேன்டா. இந்த ஏசி பஸ்ஸில் போகிறதே பயம். அவங்க கலப்பட மாட்டாங்களா, ஆனால் மொக்க ஓட்டம் போடுவாங்க. ஆனால் இந்த ப்ரைவேட் பஸ்ஸில் போகிறதெல்லாம் அப்பா தெய்வமே உயிரை கையில் பிடிச்சிட்டு தான் இருக்கணும். ட்ரெயினில் போகிறது எவ்வளோ பெஸ்ட். அது தவிர சொந்த வாகனத்தில் போனால் எதிரில் வர்றவனால பிரச்சனை வரும். இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இப்போவும் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பஸ் ஒன்று போகுது, அப்படியே காரையே இப்படி சுழட்டி வைக்கிது. பைக்லாம் போகிறாங்களெல்லாம் உண்மையிலுமே கஷ்டம். அதோட வந்து இப்போ புதுசாக அது பெர்மிஷன் கொடுத்துட்டாங்களோ தெரியல. நீ ப்ரைவேட் பஸ்காரர்களாக இருந்தால் நீ யாருக்கு பயப்படாம ஓடணும். அப்படி தான் ஓடுறாங்களே எல்லோரும். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அனுராதபுரத்தடிக்கு வந்துட்டோம். அதோட வந்து நேரம் 1:25 அனுராதபுரத்தில் நான் பார்த்த விஷயம், அதை தமிழாக்கள் நாங்கள் பார்த்து பழகி கொள்ளணும் என்று நினைக்கிற ஒரு விஷயம் வந்து இங்கே இருக்குது. இப்போ வந்துட்டோம். என்னன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஓகே சரி. என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரோட்டில் வச்சு சாப்பாடு பார்சல் வச்சு விற்கிறோம். எங்கள் இடங்களில் இப்படி விற்கிறத நான் கண்டதே இல்லை. இதில் வந்து சாப்பாடு 250 ரூபா 350 ரூபாய்க்கு சிம்பிளாக அதில் விற்றுட்டு போயிடணும். குட் ஆஃப்டர்நூன். ஓகே, அது மாலு 300 ரூபா மாலு, இது 250 ரூபா இது அப்படின்னு சொல்லிடணும். வேண்டாம் போடாதீங்கன்றா. சொல்றேன் என்னண்டா, இதுவும் மீன் சாப்பாடா? இதுவும் மீன் சாப்பாடு சொன்னான். இது 300 ரூபாயா, இது 250 ரூபா. சொல்லுங்க. எங்கட தமிழகங்கள்ல இப்படி பிசினஸ் செய்யறாங்க இல்லை என்று குறை பிசினஸ் கட்டியனே பிசினஸ் करने कड़े नहीं बट एक तो होया दाल का फेमस करने எவ்வளவு காலமா செய்றாண்டு அவருக்கு கேட்டா मैं करने याटो या कड़ी में करना मैं वगे कड़े तुना कत रखिए ना விளங்கிட்டா? நான் சொன்னேன் என்ன சொல்றான்டா, இவ வேலைக்கு இருக்காவா இதே மாதிரி 4-5 கடை ரோட்ல வச்சு விக்கிறானா, ஒரு அக்கா தான் செய்றாங்க. இவளுக்கு என்ன ஒரு நாள் சம்பளமா? தவச படியுது. தவசக்கு இது දවසට 1200ක් දෙනවා. அப்பா 1300 ரூபா தான் ஒரு நாளைக்கு கொடுக்குறேன். இவர வந்து ඒ 7ට
එහෙනම් අවශ්‍ය කෑමක් තියෙනවා. නැත්නම් මේ කෑම ආයෙ නේද? ඒ කියන්නේ දැන් අපි 11ට 11 මාට විතර කෑම කියනවා. දවල් කෑම. ඒවා ඉවර වෙනවා සමහර දැන් ඉවරයි. ආයෙ කියනවා. දැන් ඉවර වෙච්ච ගමන් කෝල් කරනවා ආයෙ කියනවා. උදේ කෑමක් දෙනවා? නෑ. kalau hamaara 12 විතර වෙනවා. ඒ ටයිම් එක තමයි අපි ගේන්නේ. හරි හරි. என்ன சொன்னவா சொல்லிவிடுங்க. அவன் வந்து விடிய 7 மணிக்கு வேலைக்கு வரவன். பின்னேரம் 5 மணிக்கு வேலை முடிஞ்சிருக்கும். 11 மணிக்கு சாப்பாடு வரும். அப்ப இப்ப சாப்பாடு முடிஞ்சா திருப்பி கொண்டு வந்து கொடுக்கணும். இப்ப திருப்பி கோல் அடிப்பாவா மாமா கொண்டு வந்து வைப்பாவா. அதான் சொல்றேன். ஆனா ஒரு நாளைக்கு சம்பளம் 1300 ரூபாய். 1300. பாத்தீங்களா இப்படி ஒரு பிசினஸ் செய்யறீங்க. நானே சுயமா செய்யறான். ஆனா அதுவும் வந்து ஒரு ஆளு கீழே தான் வேலை செய்யணும். கீழே தான். சரி நாங்களும் இதில் தான் இப்போ சாப்பாடு வேண்ட போகிறோம். 2 சாப்பாடு வேண்ட போகிறோம். ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரீயாக இருக்கும் அங்கே போகிறதாலும். ஓகே 580 ரூபாயில் மத்தியான சாப்பாடு முடிஞ்சிடும். ஓகே தெண்டை வந்துக்க யூடியூப் சேனல் பலம் பதறாக்கானு விவசாயிட்ட சாப்பிட்றேன். காரணம் வீடியோ பார்க்கணும்னு இப்போ எழுதி கொடுக்க போகிறவங்க யூடியூப் சேனல் 2 பேர் அண்ணா கடுமையாக சொல்லிக் கொடுக்குறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா கடை. இது வந்து அனுராபுரம் அந்த சந்தையில் இருக்குது பாருங்க. அதிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் இந்த கடை இருக்குது. இப்படி நாங்கள் அனுராபுரத்தில் நிறைய இடங்களில் பார்க்கலாம். 11 வயலில் பார்க்கலாம். ஆனால் எங்கள் இடங்களில் வந்து இது இல்லை. அதான ஒரு காலைக்குரிய வருஷம். சின்ன ஒரு பிஸ்னஸாக யாராவது ட்ரை பண்ணினீங்களாட்டா இதையும் நீங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சரி நாங்களும் அப்படியே வெளிக்கிடும். ஆனால் இதில் எல்லாம் பாருங்கள் எப்படி ஒரு பிஸ்னஸை ஒரு ஆளுக்கு 1300 சம்பளத்துக்கு இந்த காலத்தில் ஒரு நாளைக்கு வேலை செய்யணும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. உலகத்தில் ஆணும் பெண்ணு சவனன்றதை இந்த அக்கா நிரூபிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேண்ட கடை மட்டும் இல்லை, தாராளமாக நிறைய கடைகள் இது இருக்குது. முதல் வந்து இந்த அனுராதத்தில் இந்த துண்டு இருக்குது தானே, இது வந்து அவ்வளோத்துக்கு வடி இல்லாத மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த ரோட்டு வந்து மோசமாக இருந்தது. இந்த ரோட்டு போட்டால் பிறகு வரத பாருங்கள் எப்படி இருக்குன்னு. யாழ்ப்பாண சந்தி அடியோட இல்லை அது அங்கே போகணும். இதை விட இப்போ இதில் போய்கொண்டு இருந்தால் ஒரு 5000 கடவுளை நாங்கள் இந்தியாவில் வேற அங்கே போகிறேன். இதில் வந்து வித்தியாசமாக வித்து கொண்டிருக்காரு. பாப்போம் என்னண்டு கேண்ட மேக மனோத மேக இதில் வந்து தலை தோசை மேக மேக கிரி அலுவா මේක මේ පොල් ටොපි ඔක්කොම එක මිලද? ඔක්කොම එක මිල. කීයද එකක්? එකක් 20යි. එහෙනම් ලාභයිනේ. අවුරුදු කීයක්ද මේ වැඩ කරන්නේ? මේ රසාව කරන්නේ? මේක හොඳයිනේ. ඔයාගේ රසාවනේ. ඒක හොඳයි. ඔක්කොම රසාව තමයි. හරි எல்லாத்துலேயும் ஒன்று வேணும் டேஸ்ட் பண்ணுவோம். ඔක්කොම එක එකක් දෙන්න. ටේස්ට් කරන්න. සෑම්පල් දෙනවද? නෑ නෑ දෙන්න ඔයා සල්ලි වලට දෙන්න. නෑ එහෙම නෑ එහෙම නෑ. ඔයා ඉතින් சிங்களாக்கல்ல இவ்வளோ விஷயங்கள் அதெல்லாம் கடை අරගෙන දැන් නැත්නම් හදනවද ගෙදර? எல்லாம் பிஸ்னஸ் செய்யணும். එහෙමද? පොඩි ලාභයක්. එකක් විකනවා රුපියල් 5යි. එහෙමද? එහෙනම් දවසට කීයද විකිනවන්නේ? දවසට කෑලි 700ක් වත් විකුණන්නේ. විකුණනවද? කවුරුත් දෙන්නෝ. එහෙමද? என்ன சொல்றீங்க? சித்தப்பா தான் இதை செய்கிறாராம். இவருக்கு 15 ரூபா கொடுக்குறதா, இவர் 5 ரூபா லாபம் வச்சு விற்பாராம். எவ்வளோ காலமாக இந்த தொழில் இப்போ கிட்டலாம் தோங்கினேன் கட்டடியில் தானே. சரி இல்லை பாருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் என்னென்ன விஷயங்கள் එකක පෙන්නන්න. හරි හරි ඉවරයි. මේක ඔක්කොම අපි ඒ දවස්වල කෑවේ කනේ. මම මේ කරත්තයක් මෙතන දාලා තියෙන්නේ. කරත්තේ මේ බඩු පොඩ්ඩක් ඉන්න දාන්න බැරි හින්දා මම පොඩ්ඩක් වටේ ගියා. එහෙමද? යාපනේ වරන්දිය. அதாவது கொஞ்சம் பொருள் இருக்கால கடை போடலாம் அப்படி ஒன்று. ஆனால் அவர் சொல்கிறார் சைக்கிள் ஓடி விற்கிறபடியா எல்லா இடத்துக்கும் போய் விற்கலாமா. இங்கேருந்து மீன்தலைக்கும் போவாராம் 15-16 கிலோமீட்டர்லாம் ஓடி அப்படியெல்லாம் பிஸ்னஸ் செய்யணும் பாருங்க. சரி கீதையா ஓக்கம் சீயா தானா මේක මංගා එපාදියා කවන්න නෑ නෑ එහෙමද? අපි වීඩියෝ දානවා. ඔව් ඔයා ෆේමස් කරනවා. එට ඉඳලා බිස්නස් වැඩි වෙනවා. ඉතින් සම්පූර්ණයක් තන්ද වෙලා මම මේක කරත්තේ මෙතන දාන්න බඩු ටිකක්. ஐயா தேங்க்யூ தேங்க்யூ நெருப்பா இருக்கா? கொண்டன்லாம் போலாம். சரி அப்படியே நாங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐயா கம்பெனி சாப்பிடுவோம். මාවත් දායි ඉහෙරන්නේ එට දානවා. අර
पत्र काम இது ரப்பர்ல செய்யணும். मेकॅनिक ना याद दम मला दरवा किती नाही දරුවෝ එක්කෙනයි මේ බාප්පගේ පොඩි දුවෙක් ගෑනුවා. சூப்பரா இருக்கு. எல்லோட செய்யறதா? එල්ලෙම සීනි පානි නම් මත්තුනනේ බෑනි සීනිනේ ඕනට වැඩි ඌට සාපට සෝබෙරි අරුවා ඕම අල්ලි සිංහල බෑනේ. පුළුවන් පුළුවන්. கிட்டாச்சுடா போறோம். அரேயா தேங்க் யூ. අයියා බුසර්නා කිලෙනා புத்தம் தரனா இல்லைண்ணா. ஆனால் பாருங்க சின்ன சின்ன பிஸ்னஸ் இருந்தாலும் அதில் ஒரு லாபம் பெற வேண்டிய ஒரு நோக்கோட எல்லாருமே பயணிக்கிறோம். இப்படி நிறைய கடைகள் இருக்குது. நாங்கள் சிங்கள இடங்களில் பார்க்கக்கூடிய கடைகள் சோழன் விற்பினம், மற்றது சின்ன சின்ன பொருள் எல்லாம் வீட்டில் எல்லாம் இருக்குதுன்னா அதை கொண்டு வந்து விற்பினம். கூடுதலாக ட்ரெயினில் போய்க்கல நாங்கள் பார்த்துருப்போம். ட்ரெயினில் எல்லாம் அந்த பூ எல்லாத்தையுமே வச்சு விற்பினம். 50 ரூபா 100 ரூபா அப்படியான ஒரு இதில் ரோட்டுகளில் ப்ரெஸ் பண்ணி விட்டுறதா கொஞ்சம் இருப்பான விஷயம். பெரிய வாகனங்கள் கொண்டு வந்து கடும் வெயில். ஆனால் அனுராதபுரம் நார்மலாக அப்படியே அந்த வெளியே ரோட்டால் போய் நாங்கள் புத்தளம் போகிறது. வேறு என்ன செய்வாருன்னா எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறார். பாப்போம் என்ன கட்ட நடக்க போகுதுன்னு. இது வந்து கிட்டத்தட்ட தூபாராம அருவான் வெளிசாய அந்த சைடுக்கு வந்துட்டோம். இல்லை பாருங்கள் மண் சட்டியில் எல்லாம் வச்சுருக்காங்க. ஓ 14 கோடி இந்த கார். வாழ்க்கையில் ஜோசிச்சு பார்க்கக்கூடாது. ஒரு சில 1400 ரூபாயே இல்லை, 14 கோடிக்கெல்லாம் யோசிக்கக்கூடாது. இப்போ இதில் நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த இடது பக்கத்தில் இருக்கிறது தான் தூபாராமன்ட்டு சொல்கிறது. இது வந்து பழைய விகாரம் உண்டு. ஆனால் இப்போ வந்து ஃபுல்லாகவே இதாக்கி வச்சிருக்கணும். பூசி கீசி மொழிகை எல்லாம் வச்சிருக்கணும். இதில் சிங்களாக்கள் எல்லாம் பாருங்கள், ஒரு வாகனத்தை கொண்டு வந்து விட்டுட்டு கொண்டு சாப்பாடு சமைச்சிருக்கணும். ஒரு பஸ்ஸை பிடிக்கிறது 2500 ரூபா 3000 4000 ரூபா காசை கொடுக்குறது இருந்துட்டு வெள்ளை இதுகளை உடுப்பையும் போட்டுட்டு ட்ரிப் அடிக்க வேண்டியதான். அதே மாதிரி குளங்கள் வழியை நிப்பாட்டி குளிப்பினம், செலவுகளும் மிச்சம். அதே மாதிரி சில வேலை கூடுதலாக அந்த விகார வழியை தங்குறதுக்கான இடங்களும் இருக்குது. மிஞ்ச பாருங்க, இது வந்து ருவான்வெளி சாயம், இது வந்து வசவக்குளம். இந்த குளிக்கணும், நல்லா இருக்குது. அப்படி ஒரு என்டர்டைன்மெண்ட்டாகவே இருக்கும் இந்த இடங்கள் எல்லாம். வந்து இன்னைக்கு சனி ஞாயிறுண்டா அதுவும் சொல்லவே தேவையில்லை. காசு சேர்க்க ஆசைப்படாத ஒரு லைஃப், அதுதான் உண்மை. இந்த குளத்தடியிலே நான் நினைக்கல ஒரு 100-150 பேர் மாங்காய் வட்டி திரட்டாம் அண்ணன். ஓகே ஓகே ஓகே. இல்லை பாருங்கள் எப்படி என்டர்டைன்மெண்ட் அடிக்கணும். வா, நல்ல ஒரு லைஃப். இதில் வந்து மாங்காய் இது 50 ஒன்று சொல்கிறது போல இருக்கு. அப்படி பழங்களை இருந்து காக்கி வைக்கணும். அக்கா கீயதே மேக මේක 100 ரூபாய் அப்படி ඔක්කොම 200 තමයි මේ මේක 200යි මේක 2000යි කෝකද 2000යි මේක 2000යි 2000 வண்டி தான் வணக்கம். தமிழ் நல்லா கதைக்கிறீங்களா இந்த ஊர்? ஊர் என்ன? ஓ சொல்லுங்க ஊரங்கண்டு ஊருக்கா இல்ல அனுராதபுரம் தானா? தமிழாக்கள் இருக்கிறீங்களா? உண்மையாவா? எந்த ஊர்ல இருக்கீங்க? அனுராதபுரத்துல எவ்வளத்துல இருக்கிறீங்க? தமிழ்நாக்கள் எல்லாம் இல்ல, தமிழ் பழகிட்டேன். நாட்டுக்கு போயிட்டு தமிழ் பழகணும். கட்டார் போனீங்களா? இல்ல சவுதி குவைட். ஓகே. எங்க ஊர் உங்கட? பவுனியா. இந்த மாம்பழம் எது? 2000 மாம்பழம் எது? அது இது நாங்க தொட்டது 2000, இது 200. අපගේ කියක්ක නෑ මේක බා මේක කපලා තියෙනවද? කොක මේකද? இங்க பாருங்க, புடிச்சதுக்கெல்லாம் காசு எடுப்போம். இது என்ன கரஞ்சனா இருக்கு? என்னடா புதுக்கதையா இருக்கு. முத டேஸ்ட் பண்ணி பார்க்கறேன் நான். அக்கா சாம்பிள் தானே வத? சாம்பிளோ? பாத்தீங்களா அந்த வடிவல் மாதிரி ஒரு கிலோ தினாமண்டி இலங்கைக்கு வந்தீங்க? சரி, இப்பதான் வந்து அக்கா வந்து தெலுங்கு என்னதை சேர்ந்த அக்காவா உண்மையெல்லாம் சொல்லி கொண்டிருக்கா. என்ன 2 பேரும் முகத்தை மறைக்கிறீங்க உலகில்? நான் மறைக்கிறேன் இல்ல அவர்கிட்ட நான் கேட்கிறேன் வந்து. சரி ஓகே, நாங்கள் வந்து பார்த்தோம். எத்தனாம் ஆண்டு வந்தீங்க நீங்க? உண்மையிலுமே எல்லாம் சந்தோஷமா கழிச்சு பேசி பழகினது. பாருங்க சிங்களாக எப்படி ஃபன் பண்ணுறாங்க. இந்த நான் சனி ஞாயிறு அப்படி இருந்தாலுமே சரி, நாங்கள் இப்போ வெளிக்கிட்டோம். இதிலிருந்து இவர் சுற்றி காட்டுற அனுராதபுரத்தை திருப்பி சுற்றி காட்டுவார். ஓகே ஓகே. சிங்களாக்களில் வந்து அந்த சோசியலிசமாக பழகி வேணும். அந்த மாதிரி சாப்பாடு இதுலேயும் வச்சு விற்கிறோம். இலங்கையில் கலாச்சார நகரம் வந்து அனுராதபுரம். ஏன்னா புலனறுவில் இருந்தாலும் இப்படி கட்டணங்கள் இருந்தாலும், ஆனால் அனுராதபுரம் தான் பிரசித்தமாக இருக்கிற ஒரு விஷயம். நான் நினைக்கிறேன் இந்த ரோட்டு தான் அந்த குளத்தால் போய் இறங்கி விகார அடியில் இறங்கி போகிறேன். சுற்றி வர எங்கே நீங்கள் அனுராதபுரத்தில் இருந்து பார்த்தாலும் விகார தெரியும். இடம் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஏன்னா எல்லாரும் சமாதி இதுக்குள்ள தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இடத்து பக்கத்தால் போனால் இது பாருங்க, இதில் எப்படி இருக்குது. இந்தியால பக்கம் விகார, இந்தியால பக்கத்தில் வந்து ஒரு அரண்மனை மாதிரி ஒன்று கட்டி கொண்டிருக்கிறோம்.
நாளாக வந்திருந்தாலே இந்த இடத்துக்கு வந்திருக்கலாம். நான் வித்தியாசமான இடத்துல இடையில கொண்டு ஏற்றப்படுறாருன்னு பார்த்தேன். என்ன சரியாக புத்தளம் ரோட்லேயே கொண்டு வந்து இப்படியும் நல்ல விஷயம் அப்படி வந்தேன். அதே புத்தளம் ரோட்லேயே கொண்டு ஏற்றிருக்கேன். பார்த்தீங்கன்னா சிங்கவாய் முகாம் அப்படின்னு ராமி கேம்போடு இருக்கிறேன். இதுக்கு பிறகு அப்படியே நேராக ஓட வேண்டிய புத்தளம் ரோடு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபாரஸ்ட் ரோட் கார்டன் கட்டல் அடிக்க வந்துட்டோம். இதில் வந்து இதால் திரும்ப சொல்லி தான் காட்டுது. உள்ளே விடுவாங்களா இல்லையான்னு தெரியல. காரில் தானே ஆனால் சில வேலை புக்கிங் அதுகளுக்கு வைக்கணுமோ தெரியல. சில வேலை இங்கே ஸ்விம்மிங் ஃபுல்லும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னவே அவசியம் யூஸ் பண்ணலாம் என்று பாருங்கள். ஃபாரஸ்ட் ரோட் கார்டன் பார்த்தீங்கன்னா பழைய செட்டப்லேயே அப்படியே இருக்கும். அந்த அனுராபுர காலத்தில் இருக்கிற மாதிரி எங்களை கலெக்ட் விடுறார்களோ தெரியவில்லை. போகிறோம் இதுலேயே பாருங்கள் இந்த தாமரை தடாக மாதிரி அமைப்புகள் எல்லாமே வச்சுருக்கிறோம். இந்தியாவில் பக்கத்துலேயும் இருக்குது அதே மாதிரி செட்டப். இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னாடா என்ட்ரன்ஸுக்குள்ளே போகிற மட்டும் நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் ஆரம்பத்திலே கிட்டத்தட்ட பழைய 10 ரூபா தாளில் இருக்கிற மாதிரி அமைப்பு. ஃபாரஸ்ட் ரோட் கார்டு மலையில் எதிராக இருக்குது. ரிசப்ஷன் போட்டிருக்கிறேன். இது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலாக இருக்குது. 5 ஸ்டார் ஹோட்டலா 3 ஸ்டார் ஹோட்டலான்னு தெரியாது. வந்துட்டோம். கார் பார்க்கணும் போட்டிருக்கிறேன். கடவுள் அப்படியான ஒரு அமைப்பு செய்திருக்கிறேன் பார்த்தீங்கன்னா. ஓகே உடனே ஓகே இப்போ வந்துட்டோம். இதில் இருந்து பார்த்திங்களாண்டா அப்படியே உள்ளே போகிறோம். இந்த இதால் தான் நிறைய போகணும். ஆனால் இதில் குரங்குகளோட பிரச்சனை இருக்கும். வாகனங்களை விட்டுட்டு போய்க்கலாம். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா எல்லாம் பாருங்கள். இந்த அனுராதபுர காலத்தில் கூடுதலாக பழநிற காலங்களில் நாங்கள் பார்க்குற மாதிரி இந்த சிற்ப வேலைப்பாடுகளை நாங்கள் இதுலேயும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதெல்லாம் அவுட்டோரெல்லாம் எடுத்தால் நல்லா இருக்கும். வெட்டிங் இது வேறு இதெல்லாம் தாமரை தடாகம் உள்ள வீடியோ எடுக்க விடுவினோ தெரியலை. என்றாலும் போய் கேட்போம். ஸ்விம்மிங் பூல் நாங்கள் வந்து ஸ்விம்மிங் பூல் யூஸ் பண்ணுற மாதிரி தான் கேட்க வந்திருக்கிறோம். அதுக்கு அனுமதி வந்துடுமெண்டா நல்லா பாருங்க. வித்தியாசமான அமைப்பு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேட்டு நாங்கள் நிறைய விஷயங்கள் கேட்டு நாங்கள் மேனேஜரோட கதைச்சிட்டு தான் சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ அப்படியே பாருங்கள் இடத்துல இருக்கிறோம். இங்கெல்லாம் இருக்கிறதுக்கு பாருங்கள் குந்து அதே மாதிரி இந்த இதை தான் குந்துன்னு சொல்லுவோம். அது கட்டு மாதிரி உண்டு எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்கணும். கதிரைகள்ண்டு இது வரைக்கும் நான் காணையில் அங்கே இருக்க என்ன தெரியல. இப்போ கதைச்சிட்டு சொல்லிட்டோம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னாண்டா ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் எடுக்கிறேன்டா 5 மணித்தியாலத்துக்கு 50,000 ரூபா அப்படின்னு சொல்லினோம். அதே மாதிரி நார்மலாக வந்து நீங்கள் ஷூட்டுக்கு எடுக்கிறத விட ரூமாக புக் பண்ணால் அது நீங்கள் ஃப்ரீயாகவே எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குமென்னு சொன்னவேல் ஸ்விம்மிங் பூல் வந்து இன்றைக்கி யூஸ் பண்ணிடலாம். வேணாண்டா இப்போ தான் குளோரின் போட்டிருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கணும். பெரிய ஹோட்டல்கள் வரைக்கும் கொஞ்சம் யோசிப்போம். நாங்கள் வீடியோ எடுக்கிறேன்னு சொன்னாலும் அந்த ஒரு விஷயம் தான் நடந்திருக்கு. என்றாலும் நாங்கள் உள்ளே போய் சும்மா பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிருக்கேன். என்றாலும் ஓரளவு இந்த சில வார்த்தைகள் ஏதோ காய்ச்சாலும் எனக்கு விளங்கலை. அப்புறம் ஐயா விரட்டு காய்ச்சிட்டு சொல்லுவோம்னுட்டு அவர் காரை வந்து அப்படியே பூட்டாமல் மறந்து போய் வந்துட்டோம். அதான் பிரச்சனை. இப்போ கூட்டிகிட்டு வந்துட்டார். இப்போ திருப்பியும் வந்து இங்கே கேட்டுட்டு உள்ளே போய் எடுக்கலாமோ தெரியலை. இவரெல்லாம் ஆரண்டே தெரியலை. இது பாருங்க இப்போ இப்படி ஒரு செட்டப்பில் இருந்துட்டு அவைகள் கூட்டி கொண்டு காட்டினோம் அப்படின்னு சொன்னது. அதில் போய் கொண்டிருக்கோம் ஸ்விம்மிங் பூல் பார்க்குறதுக்கு. வீடியோ எடுக்க வேணாம் எடுங்க அப்படின்ட்டுலாம் சொல்லலை. சும்மா எடுத்து கொண்டிருக்கோம். கடைசியில் கேஸை கேட்குறாங்களோ தெரியல. பார்க்கலாம் இப்படி ஒரு செட்டப்பில் எடுக்கண்டு பா இல்லை பாருங்கள். ஒரு புத்தர் சிலை கொண்டு இருக்குது. கூடுதலாக ஃபாரின்லேருந்து வாரங்களும் கூட வெட்டிங் ஷூட் அல்லது இதெல்லாம் எடுக்கிறீங்க மாலாக்கள் சாமந்தி கூட எல்லாம் எடுக்கிறீங்கன்னா கட்டாயம் இதை யூஸ் பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கும். பா நெருப்பு பாருங்கள் செட்டப் இப்படி இருக்குண்டு எல்லாமே ஒரு செட்டப்பில் இருக்குது. இப்படி போகிறோம் முடிகிற மாதிரி இல்லை. இதில் வந்து ரூம்ஸ் நம்பர்கள் எல்லாம் போட்டிருக்கணும். இதில் புக் பண்ணிவிட்டு வந்து குளிக்கலாம். பாருங்க இப்படி செட்டப் பண்ணு கூல். அதே மாதிரி நல்ல கூலாக இருக்குது இந்த இடத்துல வந்து கிளைமேட். ஸ்விம்மிங் பூல் யூஸ் பண்ண விட்டுருந்தானெல்லாம் அதோட
நாங்கள் குளிக்கிறதுக்கு ரெடியாக வரையில இதால் வந்து மற்ற ரூம்களுக்கு போகிறது இந்த காட்டுக்குள்ளே தான் அப்படியே ரூம்ஸுகள் எல்லாம் இருக்குது. நான் சாதாரணமாக ஒரு இலங்கையில் இருந்து கொண்டு 50,000 ரூபா எல்லாம் கட்டி தங்குறதுன்றது போய் கதை தான். இந்த பாருங்கள் இதுதான் ஸ்விம்மிங் பூல். பாருங்க பச்சை கலரில் இருக்குது அப்படியே ஸ்விம்மிங் பூல். வா 5 அடி தான் ஆழம் அப்படின்னு போட்டிருக்கீங்க. எப்படி இந்த பாருங்க. வா வா எப்படி இருக்கு? சூப்பர் சூப்பராக சூப்பர். குளோரின் போடுறாங்க இல்லாடி குளிக்க விட்டால் சூப்பராக இருந்திருக்கும். இதில் பாருங்களேன் எப்படி வருதுன்றது. வாய்க்காலை வந்து தண்ணி வர்ற மாதிரி செட் பண்ணி எடுத்துருக்கணும். எல்லாமே ஆர்டிஃபிஷியலாக வீலே செய்திருக்கணும் அந்த காலத்தில் இருந்த மாதிரியே. 11 வருஷமாக திறந்து இந்த ஹோட்டல். நல்ல செட்டப். அதோட ரோன் ஷூட் எடுக்கலான்னு பார்த்தோம். அதுக்கு பெர்மிஷன் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னதில்லை. அதால் நாங்கள் ஒன்றும் கதைக்கல. அப்படியே நார்மலாக வீட்டில் வீடியோ எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். ரூம்ஸுகள் வந்து நார்மலாக நாங்கள் இங்கே எப்படி பார்க்க வரைக்கும் விட மாட்டேனோமா. நீங்கள் புக் பண்ணால் மட்டும்தான் போய் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு அரசர் கால செட்டப்பில் இருக்க மாட்டேன். பாருங்கள் இந்த வியூவில் இருந்து எப்படி இருக்குண்டு. இதில் பாருங்கள் ஜான செட்டப் எல்லாமே ஆர்டிஃபிஷியலாக இருக்குது. அப்புறமா எல்லாம் கோல் வைக்கிறாங்க. வீடியோ டிலீட் பண்ண சொல்லிடுவாங்க. விட்டுட்டு வெளியில் ஓடிடும். சரி இப்போ வந்து திருப்பியும் போய் கேட்ட நாங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து குளிக்கிறதுக்கு வந்து மணத்தியாலத்துக்கு ஒரு ஆளுக்கு 1500 ரூபாய். அது ஒரு மணத்தியாலத்துலேருந்து 3 மணத்தியாலம் பாவிச்சு கொள்ளலாமா. அதுமாதிரி ரோன் ஷூட் எடுக்கிறதுக்கு கேட்ட நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் நேரம் எடுக்கிறதுக்கு வந்து 5000 ரூபா கேட்டவே. அதில் நாங்கள் சரி நாங்கள் போயிட்டு வர வந்துட்டு வலிக்கிட்டேன். இந்த இடத்துல நாங்கள் பார்க்க வந்த விஷயம் தெரியப்படுத்திட்டேன்னு நினைக்கிறேன். எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் நினைக்கிறேன். இப்போ இதுலேருந்து அப்படியே கார் எடுத்துகிட்டு விழிக்கிடும். ஆளை விடுங்கடா சாமி. இவ்வளோ ரேட்டில் ஒரு இடத்துல வந்து நாங்கள் ஏதாவது செய்கிறேன்டா கஷ்டம்தான். இந்த காரை என்னண்டு 5000 ஜஸ்ட் 5000 அதான். அதுக்கு நான் பெட்ரோல் அடித்தா வேறு இடத்தையாக பார்த்துட்டு வந்துட்டேன் சொப்பன சுந்தரியில். சரி நாங்கள் வெளிக்கிட்டோம். இந்த சவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த சொக்கஜ ஒரு ஆள் தான் ஆரம்பரமாக வந்து கொண்டு இருக்குது. இது வேறுங்க அண்ணா வந்து சீட் பெல்ட் வந்து போடுறார். இது வந்து செட் பண்ணி நாங்கள் இந்த கலரில் வந்து அலி எக்ஸ்பிரஸில் ஒரு மாதிரி தப்பிச்சு வெளியில் வந்துட்டோம். இந்த ஹோட்டலுக்கு ரோட்டில் போய்க்கலே தெரியும் புத்தலாம் ரோட்டில் இந்த ஹோட்டல். கார்டன் சொப்பனம் விற்பனைக்கு 8 லட்சம் ரூபா தான் கொடுக்குறேன் தலைவர் சொல்லிட்டார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வர்ஷவ குளத்தடியிலே நிப்பாட்டி சாப்பிட போகிறோம். இதில் வந்து பாருங்கள் சிங்களாக்கள் வந்து அப்படியே குளித்து முழுகிட்டு சாப்பாடுகளை கொண்டு வந்து அப்படியே சாப்பிட்டு கொண்டுக்கிறேன். நாங்களும் அதில் வேண்டின சாப்பாடை வந்து இங்கே தான் சாப்பிட போகிறோம். பருப்பும் சோறும் கருவாட்டு கறியும் தான் நான் இந்த இதாகவே இருக்குது. சரி நாங்கள் இன்றைக்கி நான் வந்து இதில் 250 ரூபா பாஸில் சாப்பிட போகிறேன். நாங்கள் வந்து 300 ரூபா மீன் பாஸில் கொடுப்போம். இதில் பிரித்து பார்ப்போம் என்னென்ன சாப்பாடுகள் உள்ளே இருக்குண்டு பார்ப்போம். இந்த 300 ரூபா சாப்பாட்டுக்குள்ளே என்னென்ன விஷயத்தை வச்சுருக்கேன். 50 ரூபா கூட அது என்னதுக்கா அப்படின்றத நான் பார்க்குறேன். இல்லை நாங்கள் இதை காட்டத்தானே வேணும் என்னதை விற்கணும். 3வது பேப்பர் அப்போது பேப்பர் வச்சிருக்காங்க. அதான் அதுக்கப்புறம் தான் வாழையில் வாழையில் நல்ல லஞ்சிட் வாய்க்கல பார்த்தீங்க. அதான் சிங்களாக்கள் இது ஹெல்த்தி வெள்ளை சோறு மாங்காய் கறி பருப்பு கீரை இது மீன் இந்த இருக்கு மீன். ஓகே இது அப்படி வரீங்க. இதில் என்ன ஸ்பெஷல் அப்படி அதில் இருக்கிறதெல்லாம் இதுலேயும் இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கு மீன் சின்னதாக இருக்கு. அது இதில் இருக்கிறது தான் இதுலேயும் இருக்குது. ஆனால் சோறு கொஞ்சம் குறைவு 250 ரூபாயில். மக்களே இந்த யூடியூப் காரங்களோட மட்டும் போய் சாப்பிட வலிக்கிறாங்க. சாப்பாடு அவசரத்தில் எடுத்தாலும் சாப்பிட விட மாட்டாங்க. வீடியோ பண்ணிப்பாங்க. அதான் உங்களுக்கு அந்த விஷயத்த தெரியாது காட்டணும். எவ்வளோ பொறுப்பு இருக்குது பசியும் இருக்கு. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பிட்டோம். உங்களோட சாப்பாடு நல்லா இருந்தது திருப்தியாக இருந்தது. அதோட இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கொள்கிறேன். இந்த வீடியோ தான் இருக்கிறதுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பண்ண கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள். பாய் மக்களே பாய். மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த சீரீஸ் வந்து பைக்லையா கார்லையா செய்ய மாட்டேன். கூட ஓட் பெறாக்களுக்கு கட்டாயம் அதில் தான் நாங்கள் போகக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது.